ஹாய், வெல்கம் டு லைட் ஆக்கிஸ். ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த அந்த போய்ஸ் கார்டன் வேதா இல்லத்தை அவரது நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும்னு கோரிக்கையும் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தொடக்கத்தில் ஜெயலலிதா அவர்கள் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்ட மக்கள் ஜெயலலிதா வாழ்ந்த போய்ஸ் கார்டன் இல்லத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த பொதுமக்களுக்கு அந்த பார்வையீடும் அந்த அனுமதியும் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது யாருக்குமே அங்கே சுத்தமாக அனுமதி இல்லைன்னு வேறு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அதிமுக பெண் நிர்வாகி ஒருவருக்கு ஜெயலலிதாவுடைய இல்லத்துக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கொதிச்சு போயிருக்காரு. பல வகையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். கார்டனுக்குள்ளே ஏன் எங்களை அனுமதிக்க மாட்டீங்க? அம்மா வாழ்ந்த வீட்டை நாங்கள் பார்க்கக்கூடாதா? அம்மாவுக்கு இணையாக யாரும் கிடையாது. அம்மா சோஃபாவில் சசிகலா உட்காருவதா? அம்மா இருக்கப்ப உட்காந்தாங்களா? அம்மா இல்லாதப்ப அந்த வீட்டில் இவங்களுக்கு என்ன வேலை என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதனால் அங்கே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. விந்தியா முதற்கொண்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த வாயால் அம்மானு கூப்பிட்ட வாயால் கண்டிப்பாக வேறு யாரையும் நான் அம்மானு கூப்பிட மாட்டேங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவில் உள்ள வந்து உண்மையான விசுவாசிகள் மட்டும் ஜெயலலிதாவை தொடர்ந்து யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பதவிக்காக பல அமைச்சர்கள் சசிகலாவை சின்னமானு கூவிட்டு இருக்கானுங்க. ஆனால் 1-2 நல்ல உள்ளங்கள் இன்னமும் அம்மாவுக்கு நேர்மையாக இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயலலிதா அவர்கள் சோஃபாவில் கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே கூனி குறுகி போய் ரொம்ப நல்ல போல மாதிரி நம்ம சசிகலா அம்மா உட்காந்துருக்காங்க. இப்போதைக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா 2 கையும் வச்சுட்டு நல்லா உட்காந்துருவாங்க சோஃபாவில். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஜெயலலிதாவுடைய அந்த அதிமுக வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.